எந்த ஒரு சோசியல் மீடியா இவருடைய பேச்சை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துச்சோ அதே சோசியல் மீடியா தான் இன்னைக்கு அவரையே விமர்சிக்கிற அளவுக்கு மாறி இருக்கு. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, சீமானை பத்தி பேசினாலே லைக்ஸும் கமெண்ட்ஸும் பிச்சுக்கிட்டு போகுது. உதாரணத்துக்கு எங்களே நாங்க சொல்லலாங்க. ஏன்னா எங்களுக்கே இப்ப கண்டென்ட் இல்ல, அவரை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். நாங்க மட்டும் இல்ல, யூடியூப்ல குட்டி குட்டி சேனல் கூட அவரை பத்தி பேசிதான் நிறைய லைக்ஸும் கமெண்ட்ஸும் வாங்குறாங்க. இவரை பத்தின ட்ரோல்ஸ் மீம்ஸ் எல்லாமே சோசியல் மீடியால பரவுச்சு அப்படின்னாலே அந்த மீம்ஸுக்கும் ட்ரோல்ஸுக்கும் நல்ல வரவேற்பு இருக்கு அப்படின்ற காரணத்துக்காகவே அதை அதிகமா பரப்புறாங்க. இது அவருடைய பெரிய வீக்னஸா பார்க்கப்படுதுங்க. இது போக ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக, எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக, அது மட்டும் கிடையாது, மத்திய இருக்கக்கூடிய பாஜக, காங்கிரஸ் கட்சியில கூட வம்பு வழக்கு வளர்த்து வச்சிருக்காரு. அதனாலயே இந்த எல்லா கட்சிகளுக்கும் இவர் எதிரியா மாறி இருக்காரு. இதனாலயே இவர் சிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிச்சு அப்படின்னாலேயே இவரை சுத்தி இருக்க எதிர்கட்சிகள் எல்லாமே எடுத்து போட்டு கிழிச்சிடுறாங்க. உதாரணத்துக்கு விஜயலட்சுமி விவகாரத்தை எடுத்துக்கலாங்க. இதுக்கடுத்து இவங்களுடைய பெரிய வீக்னஸா ஒரு விஷயத்த சொல்லலாங்க, பணபலம் இல்லாதது. இப்ப மத்த கட்சிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தேர்தல் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சாலே தொகுதியா பல கோடி செலவு பண்றது, விளம்பரம் பண்றது, டெலிவிஷன்ல போய் ஆடு கொடுக்கறது, கட் அவுட் அடிக்கிறது, வாக்குகளுக்கு காசு கொடுக்கறது, இப்படி நிறைய விஷயங்கள் பணத்தாலேயே பண்ணுவாங்க. ஆனா இவங்க கிட்ட அந்த அளவுக்கு போதிய பணம் இல்லாதது இவங்களுடைய பெரிய வீக்னஸா பார்க்கப்படுதுங்க.